ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். An artist creates an art piece as follows. A log of wood is in the shape of a hollow cylinder. Hollow right circular cylinder has outer base 20 cm, inner base radius 10 cm and height is 1 meter. இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மட்டும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதை நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிக்கணும். 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ ஹைட்டுக்கு வந்து 100 சென்டிமீட்டர் நம்ம எடுக்கணும். 2 more pieces of wood in the shape of a right circular cone of base radius 15 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்து ஒரு சிலிண்டர் வரைஞ்சிருக்கேன், ஹாலோ சிலிண்டர். இந்த ஹாலோ சிலிண்டருக்கு அவங்க ஃபஸ்ட் நீங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கிறது முதல்ல அவுட்டர் பேஸோட ரேடியஸ் வந்து 20. சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த அவுட்டருக்கு வரைஞ்சிருக்கிற ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். இது வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்னரில் வந்து 10 சென்டிமீட்டர். இந்த இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். இது வந்து 10 சென்டிமீட்டர் இருந்ததுன்னு கொஸ்டினில் கொடுத்தாச்சு. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். அடுத்து இது மேலே வந்து ஒரு கோனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த கோனோட பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பாட்டம் எடுத்து இப்போ ஒரு கோன் எடுத்திருக்காங்க. இந்த கோனோட இந்த பாட்டம் வந்து 15 சென்டிமீட்டர் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிலிண்டரோட டாப் வந்து சர்க்கிள் தான். இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து 20 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்போ இது மேலே ஒரு சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற இன்னரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த சிலிண்டர். இப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிலிண்டரோட ஸ்லாண்டைட்னா இந்த லென்த்னு அர்த்தம். L is equal to 40 சென்டிமீட்டர் இருந்தது. Both top and the bottom the hollow cylinder so that the base of the conical piece cover the hole on top and bottom. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோனை பேஸ்ட் பண்ணிட்டதுனால இந்த ஹோல் வந்து ரெண்டு பக்கமும் என்ன ஆகிடும், மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்ட் ஒர்க். இந்த ஆர்ட் ஒர்க்கில் வெளியில் இருக்கிற இந்த வெளி அவுட்டரோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோனை மேலேயும் கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை பெயிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து ஒரு கோனோட சர்ஃபேஸ் ஏரியா இங்கே நமக்கு பெயிண்ட் ஆகும். இந்த சிலிண்டரோட டாப்பில் பார்த்தா இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு பெயிண்ட் ஆகும். அதாவது ஒரு கோனை ஒட்டினதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற போர்ஷன் மட்டும் பெயிண்ட் ஆகும். சிலிண்டரோட அவுட்டர் சர்ஃபேஸ் பெயிண்ட் ஆகும். இதே மாதிரி கீழேயும் இருக்கும். அப்போ நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டிய ஏரியான்னு பார்த்தா ஸோ இதுதான் இந்த அவுட்டரில் வரும். நமக்கு 2 தடவை CSA கோன், மேலேயும் கோன் இருக்கும், கீழேயும் கோன் இருக்கும். அதை வந்து பெயிண்ட் பண்ணணும் நம்ம. ப்ளஸ் 2 டைம்ஸ் ஏரியா ஆஃப் த டாப்னா இந்த இடத்துல நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன்ல, சர்க்கிளோட டாப்பில் பெயிண்ட் பண்ணணும். அந்த சிலிண்டரை ஒட்டி அந்த கோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் சர்க்கிளை தவிர. அது வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் இந்த டாப். இந்த இடத்துல வந்து கோன் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து சர்க்குலர் ரிங்குன்னு சொல்லுவாங்க. பெரிய சர்க்கிள்லேருந்து சின்ன சர்க்கிளை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் அது வந்து பை r² - r² நம்ம எழுதணும். ஏன் 2 போட்டிருக்கோம்னா மேலே கீழே 2 பிளேஸில் இருக்கிறதுனால. ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து இந்த வெளியில் அவுட்டர் சிலிண்டருக்கு மட்டும் தான் பெயிண்ட் பண்ணும். ஒரே ஒரு சிலிண்டர் தான். 2πRHன்னு எழுதிக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே 2π காமனாக இருக்குது. ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பை கொடுத்துருக்காங்க. அப்போ பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. ஸோ 2πயை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ உள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் பேலன்ஸ் RL மட்டும் இருந்திருக்கும். இதில் r² - r² இருக்கும். இதில் 2π வெளியே போயிடுச்சுன்னா RH இருந்திருக்கும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 2π. இதில் RLன்றது கோனோடது. கோனோட ரேடியஸ் வந்து கொஸ்டினில் 15 கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்டைட் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்போ 15 × 14 கிடச்சிருக்கும். ப்ளஸ் இதில் r² - r²னா இதில் வெளியில் இருக்க பெரிய சர்க்கிள் வந்து 20. அப்போ 20² ஸ்மால் ஆர்ன்றது உங்களோட சிலிண்டரோடது கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு மேலே வந்து கோனை பேஸ்ட் பண்ணிட்டோம். கோனோட சர்க்கிளை தான் மைனஸ் பண்ணோம். அதனால இங்கே 15² போடணும். ப்ளஸ் RH சிலிண்டரோடது. சிலிண்டரோட அவுட்டர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 20. அதனால 20 × ஹைட்டு வந்து 100 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே 100 எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. இப்போ மல்டிபிள் பண்ணிடலாம். 2π இதை மல்டிபிள் பண்ணால் 600 ப்ளஸ் இது 400லேருந்து 225 மைனஸ் பண்ணோம். இதை மல்டிபிள் பண்ணால் 2000 கிடைக்குது. ஸோ இது வந்து 2π 600 ப்ளஸ் 400ல் 225 மைனஸ் பண்ணிட்டோன்னா 175 ப்ளஸ் 2000 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ 2π × 2775 கிடைக்குது. இதை 2ல் மல்டிபிள் பண்ணிட்டா 5 × 10 பேலன்ஸ் 1 15 பேலன்ஸ் 1 15 பேலன்ஸ் 1 5π. ஸோ இதுதான் அதோட டோட்டல் அவுட்டர் ஏரியா. நீங்கள் ஃபார்முலா எல்லாத்தையும் உட்காந்து டீட்டெயிலாக எழுத மாட்டீங்க. நான் சால்வ் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ டைம் உங்களுக்கு எக்ஸாமில் ஆகாது. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 concentric circles have the radius 13 cm and
25/3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 25/3 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 8 பாயிண்ட் சம்திங் தான் வருது. 8 3s are 24 அண்ட் பாயிண்ட். அப்போ 13லையும் 25/3லையும் 25/3 தான் வந்து சின்ன நம்பர். அப்போ சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் தான் நம்ம என்ன எடுக்கணும்னா 25/3 அப்படின்னு எடுக்கணும். சரி, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா ஒரே சென்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்க 2 சர்க்கிள் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். உங்களுக்கு 2 ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த லைனில் then the length of the segment of the chord of length 24 cm of the larger circle intercepted within the smaller circle கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய சர்க்கிளுக்கு ஒரு கார்டு வரைஞ்சிருக்காங்க, அது ஸ்மாலர் சர்க்கிளை இன்டர்செப்ட் பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி இப்படி உள்ளோடி இப்படி ட்ரா இருக்கு, 2 பாயிண்ட்ல கட் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு பெரிய சர்க்கிளோட கார்டு வந்து எவ்வளோனா 24 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட லென்த் ஆஃப் த செக்மெண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இப்போ பாருங்கள், சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த அவுட்டர் சர்க்கிளுக்கு நான் ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணுறேன். இது வந்து என்னோட ரேடியஸ். இந்த ரேடியஸ் தான் கொஸ்டினில் 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக 13 சென்டிமீட்டர் தான். இந்த லென்த்து நமக்கு தெரியாது. நான் இதை வந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிளோட சென்டர்லேருந்து பர்பண்டிகுலராக கார்டுக்கு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 2ஆக பைசெக்ட் ஆகும் அப்படின்றது தான் ப்ரொசீஜர். இப்போ இது 2ஆக பைசெக்ட் ஆகும்னா இது மொத்தமாக 24 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12 கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கும். சப்போஸ் இது OAB அப்படின்றது ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 2 சைடு கொடுத்துருக்காங்க, 3வது சைடை கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தாகரஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த OBயோட லென்த் நம்ம இங்கே 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சின்ன சர்க்கிளோட ரேடியஸை ட்ரா பண்ணலாம். சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 25/3 கொஸ்டின் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லென்த்தை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். நம்மளோட ஹைபாட்டனிஸ் வந்து 25/3, ஒரு சைடு வந்து 5, அப்போ இன்னொரு சைடை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பித்தாகரஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கலாம். ஸோ OC 25/3 ஸ்கொயர் ஈக்குவல் டு சிபியோட வேல்யூ கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓபியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 5 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணால் 25, ஸ்கொயர் பண்ணால் 625, 3a ஸ்கொயர் பண்ணால் 9, ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா 25ன்னு அர்த்தம். ஈக்குவல் தாண்டி வந்தால் -25 வந்திருக்கும். இங்கே சிபி ஸ்கொயர் இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிருக்கும். இங்கே எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் 1 × 625 625, 9 × 25 225, கீழே 1 9s are 9, ரூட் போட்டாச்சு. 625ல் 225 மைனஸ் பண்ணால் 400, கீழே 9 இருக்குது. 400னா 20 20s are அர்த்தம். அப்போ அதுலேருந்து ஒரு 20 வெளில எடுத்துடலாம். 9னா 3 3s are, அப்போ அதுலேருந்து ஒரு 3 வெளில எடுத்துடலாம். அப்போ 20/3 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் நம்மளோட சிபியோட வேல்யூ. அதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 40 ஒரு நிமிஷம், இங்கே 20/3ன்றது நம்மளோட சிபியோட வேல்யூ இங்கே கிடச்சிருக்கு. 20/3 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிளில் இருக்கிற ஒரு கார்டு ஒரு பர்பண்டிகுலர் லைனால் கட் ஆகிருந்தா இங்கே வர லென்த்தும் கண்டிப்பாக சேமாக தான் இருந்திருக்கும். அப்போ சிபி 20/3னா இப்போ பியிலேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் ஒரு 20/3 தான் இருக்கும். அப்போ நம்மளோட இந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 20/3 + 20/3 2 தடவை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டா 20 + 20/3ன்னு கிடைக்கும். அப்போ 40/3 அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்கிறதுக்கான கரெக்ட் ஆன்சர். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. இதை நான் இங்கே சால்வ் பண்ணி காட்டுற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் டைம் ஆகுது. ஏன்னா பித்தாகரஸ் ரூல் எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் இது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக ஒன் ஸ்டெப்பில் போட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.